ப்ரோ ப்ரோ அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. சிரிங்க ப்ரோ. ப்ரோ எத்தனை வாட்டி சொல்றது, சிரிங்க ப்ரோ கொஞ்சம். நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். கொஞ்சம் கூட சிரிப்பே இல்ல. இப்படி இருந்தா எப்படி, போட்டோ எதுவுமே நல்லா வராது. என்ன அவன் பிரச்சனை? இருக்கிறத வச்சு எட. சும்மா சிரிங்க சிரிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஷோ, நமக்குனே வந்து வாய்க்குதுங்க பாருங்க. என்னையா அங்க திரும்பி தனியா உளறிட்டு இருக்க இல்ல என்ன? ஒண்ணும் இல்ல. சிரிப்பை யாராச்சும் கடன் கொடுத்துருக்காங்களோ? செலவாயிரும் செலவாயிரும் சொல்லிட்டு கொஞ்சமா சிரிக்கணும்னு சொல்லிட்டு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன? சிரிச்சு தொலைங்க சார். ஒரு போட்டோ கூட நல்லாவே இல்ல. ஏதோ அந்த மேம் வந்து பக்கத்துல நிக்கும் போது சிரிச்சது, அதுக்கப்புறம் ஒரு போட்டோவும் நல்லாவே இல்ல சார். உனக்கு போட்டோ எடுக்க தெரியலன்னா போட்டோ எடுக்க தெரியலன்னு சொல்லி அதை விட்டுட்டு சிரிக்கல அதனாலதான் போட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஐயோ கடவுளே. என்ன ப்ரோ என்னாச்சு? ஒரு போட்டோ கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. போட்டோ எடுக்கணும் ஸ்டில்லு கொடுங்கன்னா உடனே இருக்காரு. நானும் எத்தனை வாட்டி சார் சொல்றது. சிரிங்களேன் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? சி, மூஞ்ச பார்த்தாலே எப்படி இருக்கு, குரங்கு கையில பூ மாலையை கொடுத்த மாதிரி. சும்மா இருந்த வழியும் விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப நம்ம மட்டும் தனியா எப்படி இந்த வேலையை பாக்குறது? 3 பேரை அனுப்பி வைக்கிறேன்னா அவனும் அனுப்பி வைட்ட பாடு இல்ல. யாருன்னு கண்டுபிடிக்க? பின்ன என்ன ப்ரோ, சும்மா இந்த சைடு திரும்பி திரும்பி போட்டோக்கு ஸ்டில்லு கொடுங்கன்னா வெறுப்பாகாதா மனுஷனுக்கு? உங்களுக்கு அவ்வளவுதானே பிரச்சனை. நான் சொல்ற போர்ஸ் பாருங்க ப்ரோ. நீங்க வந்து ஜெனிஃபர் மூஞ்ச பாரு. ஜெனிஃபர், நீ அவர் மூஞ்ச பார்த்த மாதிரி ஒரு ஸ்டில்லு கொடுங்க. இந்த ஸ்டில்லு எப்படி இருக்கு? 2 பேரும் மூஞ்ச பார்த்த மாதிரி தானே ப்ரோ ஸ்டில்லு கொடுக்கணும். ஆமா ப்ரோ, ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவ்வளவு நேரம் சிரிப்பு இல்ல நீங்களே இப்ப பாருங்க அந்த சிரிப்பை அந்த மூஞ்சில. சரி, காக்க காங்கல எவ்வளவு கேவலமா இருக்கு. கருவாப்பையன் கருவாப்பையன், இவளுக்கு போய் இப்படிப்பட்ட பொண்ணா? ப்ரோ அப்படியே திரும்பி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டில்லு கொடுங்க. திரும்பி எல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே வேணா எடுத்துக்கோங்க. ஐயோ சரி, இருந்து தொலைங்க. ஒரு போட்டோகிராஃபருக்கு ஒழுங்கா போஸ் கூட சொல்ல தெரியல. இங்க பாருங்க, இந்த ப்ரோ இப்பதான் வந்தாரு, எவ்வளவு அழகா போட்டோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்குள்ள. ஆமா ப்ரோ, ஆமா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என் வயசு 27 ஆகுது. 7 வருஷமா இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் என்னை வந்து கூட்டிட்டு போவாங்க. நீ என்னன்னா எனக்கே போட்டோக்கு போஸ் கொடுக்க தெரியலன்னு சொல்றியா? உனக்கு அந்த பொண்ணு மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கணும்னா பாத்துக்கிட்டு கடை. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட பேச்சுனா பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்படி காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கேனே, கொஞ்சமாச்சும் திரும்பி பாக்குறானா பாரு. அப்படியே ஈன்னு அந்த பொண்ணு மூஞ்சியே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். கார்த்தி, ஏன் கத்தி இப்படி பண்ற? ஏன்டி உன் ஃபேஸ கூடமா பார்க்க கூடாது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டியும் நான் பாக்குறேன். உங்க பொண்டாட்டியே பாருங்க, வேண்டான்னு சொல்லல. சுத்தி நாங்க எல்லாரும் இருக்கோம். ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி போட்டோக்காரருக்கே போட்டோ எடுக்க தெரியலன்னு சொல்றீங்க பாருங்க. நீங்களா அல்டிமேட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நீ லூசு பைத்தியம், அவன் உன்னை கிண்டல் பண்றான். தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொன்னது வேற விஷயத்துக்காண்டி. கழுத்து ஃபுல்லா அந்த சைடே திருப்பி இருந்து வலியோ வலி. இந்த சைடு பாரு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஏன் வா, என் ஐஸ் கட்டி இங்க தானே இருக்கா. அந்த ஐஸ் கட்டிய பார்க்க பார்க்க அப்படியே சில்லுன்னு இருக்கு. இருக்கும் இருக்கும். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசும்போது கண்ணத்துலயும் சப்புன்னு வைக்கணும் போல எனக்கு இருக்கும். என்னடி? பின்ன என்ன, நம்ம கல்யாணத்துல போட்டோஸ் எல்லாம் சிரிச்சாதானே அழகா இருக்கும். அவரும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு சிரிங்க சிரிங்கன்ட்டு. சிரிச்ச பாடே இல்ல. இப்ப என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருது? அது அப்படிதான் தானா உள்ள இருந்து வருதுடி. வரும் வரும், 2 கண்ணத்துல கொடுத்தா தானா அழுகையும் வரும். கூடு, யாரு வேண்டான்னு சொன்னா? நான் கொடுப்பேன்னு சொன்னது அடிய. நானும் அடியதான் கேட்டேன். சி, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நான் தாண்டி கேக்குறேன், நீ தான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா? யாரு, நான் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆமா, நீ தான் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. சிப்பே, இந்த மாதிரிலாம் பேசாத, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ பாத்துக்கோ. ஓ அப்ப நீ என்ன கஷ்டம் வரப்படுத்துவ அப்படிதானே? சேச்சே, ஏன் செல்ல குட்டி பொண்டாட்டி நான் ஏன் கஷ்டப்படுத்த போறேன்? நல்லா பாத்துப்பேன், சரியா? அப்புறம் என் வீட்டுல வந்து பேசினதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? இல்லடி. உண்மையாவா? வருத்தம் இருந்துச்சு, தங்கச்சி அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி எனக்கு எந்த அளவுக்கும் பெருசா வருத்தம் இல்ல. சொல்லப்போனா சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன சொல்ற பைத்தியமா நீ? அவங்க நம்மள அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. நம்மளன்னு சொல்றதை விட உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. நீ என்ன சந்தோஷமா இருக்குங்கிற? அது வந்து வருத்தம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுப்பன இருக்கும் சொல்லி. தான் சொந்த அப்பாவை, தான் புருஷனை பத்தி, சரி இன்னும் புருஷன் கூட ஆகல, நாளைக்குதான் கல்யாணம், ஆனா என்னை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு உனக்கு ஒரு கோவம் வந்துச்சு பத்தியா? அந்த கோவத்துல நீ அவங்களுக்கு
அவங்க கிட்ட சண்டை போட்டல எனக்காண்டி, அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ம் ரொம்ப ஐஸ் வைக்காத, நான் உருகிட போறேன். அப்படியெல்லாம் உருக விட்டுருவேனா? ஆஹா, இப்ப மட்டும் சாருக்கு நல்ல சிரிப்பு வருது எப்படி? அது உன்னை பார்த்து பேச பேச தானா வருது. ஏன் என் மூஞ்ச பத்த உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லடி, உன் மூஞ்ச பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆ, இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படியே கண்டுக்காம போயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு யாரு சொல்றா? சொன்னாங்க ஒரு சிலவங்கலாம். அது மத்தவங்கள எப்படியோ, அதுல எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே என் ஜெனிஃபர் கூட தான் இருப்பேன். ஏழை, என்ன பாட்டிமா, நீங்க ரகுவோட பாட்டி தானே? அந்த ருகுவோட பாட்டியே தான் இங்க நின்னு நீ என்ன போட்டோக்கு போஸ் சொல்லி குத்துன்னு இருக்கா? உனக்கு வேற வேலை இல்லையா? உன் பொண்டாட்டிங்க பொண்டாட்டியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அமைய மாட்டேங்குதே. அப்ப மொட்டை பையனா நீ? பாட்டி, என்னல இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்ப யாரு எப்படி சொல்லுவாங்க? இங்க பாரு பாட்டி, இன்னொரு வாட்டி என்ன இந்த மாதிரி மொட்டை பையன் எல்லாம் சொல்லாத சொல்லிட்டேன். அட போல மொட்டை பையல. ஆதி, வாழ ரகு, உன் பாட்டிய பாருல என்ன பார்த்து எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு. அப்படி என்ன சொல்றாங்க? என்ன பார்த்து மொட்டை பையன்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்படின்னா கல்யாணம் ஆகாம இப்படி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் அது. அப்ப கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. டேய், சரி 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 சரி. பாட்டி சாப்பிடலையா? சாப்பிடணும்ல, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் படுக்கணும். ஆமா, சரி போங்க, அப்ப ஏன் இங்கே இருக்கீங்க? போறேன் போறேன். ஹாய் மாமா, அங்க நல்ல கலர் கலரா லைட் போட்டு இப்படி போட்டோ எடுக்காங்க, எனக்கு வேணும். ஆதி மாமா கூட்டி போ. எங்கடா கூட்டிட்டு போன உன்ன? அங்க அங்க பாரு, அந்த அக்காவும் அண்ணாவும் கலர் கலரா லைட் எடுக்காங்க. என்ன பண்றாங்க அவங்க? டேய், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதனால அந்த மாதிரி போட்டோ பண்றாங்க. அப்ப எனக்கும் பண்ணுங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? 7 கழுத வயசாச்சு, நானே இன்னும் கல்யாணம் பண்ணல. உனக்கு என்னடா வயசாகுது? 7 வயசு கூட ஆகலடா இன்னும் உனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தானே இப்ப சொன்ன அங்க கல்யாணம் பண்ணி போட்டோ எடுக்காங்கன்னு. எனக்கும் பண்ணணும். கல்யாணம் பண்ணி போட்டோ எடுங்க. மச்சான் சிரிக்காதடா, நானே உனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம இருக்கேன். பாருடா, பார்த்துட்டு தான் மிச்சம் இருக்கேன். உன்னை எதையாச்சும் சொல்லி சமாளி. நீ தானே சொன்ன, இல்லன்னு வச்சுக்கோ அவன் அழுதுகிட்டே இருப்பான். டே 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 டேய், கத்தாத இருடா. என்ன பண்ற? மாமா கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற, சரியா? ஆமாடா, மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிற உனக்கு. இப்பவுமே நம்ம நிறைய போட்டோ எடுக்கலாம், அதுக்கப்புறமா நிறைய போட்டோ எடுக்கலாம். ரோஷன், இதை நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என்னத்தை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது? ஐயோ அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வர்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். பாட்டி நீ இங்கதான் இருக்கியா? அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. அம்மா டைனிங் ஹால்ல தான் இருக்காங்க, போய் சாப்பிடு. ஏன்டி நீ சாப்பிட்டியா? ஆமா, நானும் அம்மா வந்து சாப்பிடலான்னு போனோம். நான் சாப்பிட்டுட்டேன். அம்மா உன் கூட சாப்பிட்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே தான் வெயிட் பண்றாங்க, போ. சரி. ரோஷன், சாப்பிட்டியா நீ? ஆமாமா, நானே அனு ரகு மாமா நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டி. ஏய், பொய் சொல்றியா நீ? பாட்டி இன்னும் சாப்பிடவே இல்லையே. அவன் நம்ம பாட்டியே சொல்றான், சொக்கு பாட்டிய. சரி சரி. ஆமா, வரும்போது மாமா கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க ரோஷன்? அது வந்து அது ஒண்ணும் இல்லக்கா, அது ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட கேட்டனா? நீ சும்மாரா. ரோஷன், என்ன பேசுனீங்க? அது வந்து நான் ஆதி மாமா கிட்ட. ரோஷன், நோ. ஆதி அக்கா, அது நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், ஏன்க்கா இப்ப போய் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பேசுனன்னு கேட்க வேண்டாமா? என்னடா சொல்லி கொடுத்தா மாமா உனக்கு? மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. குட்டி பாப்பா வருமா? டேய், சொல்லாததான் சொன்னேன். மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டான். சிரிக்காதடா. ஆதி. அக்கா, அது வந்து நான் எதுவுமே சொல்லக்கா, இவன் தான்க்கா கேட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைகிட்ட போய் லூசடா நீங்க. அக்கா, நான் பட்டன் சும்மா தான் நின்னுகிட்டு இருந்தேன். இவன் தான் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டான். நான் கல்யாணம் நடக்குறதுனால போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு போட்டுக்கிட்டு எனக்கும் கல்யாணம் வேணும் அழுகுறான். அதான் ரகு சொன்னா இதையாச்சும் சொல்லி சமாளி, இல்லைன்னா அழுதுகிட்டே தான் இருப்பான்னு சொல்லி, அதனாலதான் இப்படி சொன்னேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரகு இவனும் தான், 2 பேரும் தான்க்கா. வாய மூடி. குழந்தைகிட்ட என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிட்டு மூச்ச பாரு. ரோஷன், ரோஷன், உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, இவனுங்க 2 பேர் கூட சேரவே சேராதுன்னு சொல்லி, நீ ஏன் இவன் 2 பேர் கூட சுத்திக்கிட்டு இருக்க? நீ
ஏய் ரேஷ்மா, அவன் பண்ணதுக்கு என்னையே இழுக்கிற நீ? ம், நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடங்கு சரியா? ரோஷன், நான் சொல்லியிருக்கேன்ல இவங்க 2 பேர் கூட பேசாதன்னு சொல்லி. சேரவே சேரக்கூடாது இனிமே இது உங்க 2 பேருக்குள்ள. புரிஞ்சுதா உனக்கு? பாருக்கா, அவனே என்ன குட் மாமான்னு தான் சொல்றான். அது அரியா குழந்தைடா, அப்படிதான் சொல்லும். உங்க 2 பேர் மூஞ்சி பார்த்தா குட் மாமா மாதிரியா இருக்கு? 2 ஃப்ராடு ரோஷன் சரியா? 2 பேரும் பேட். அப்ப 2 பேரும் பேடா? ஏ ரேஷ்மா, அவன் பண்ணானா அவனை மட்டும் சொல்லுடி, என்ன ஏன்டி சொல்ற? 2 பேருமே ஃப்ராடு தான் சரியா? 2 பேரு கூட இனிமே நீ பேசவே கூடாது சரியா ரோஷன்? சரிமா. வா, இங்க இருந்தா உன்னை கெடுத்து விட்டுருவாங்க. வா, நான் முதல்ல போவோம் வெளியே. மாமா 2 ஃப்ராடு. இன்னும் மாமா கூட சேர மாட்டேன் நானு. அட குட்ட கத்திரிக்கா, கொஞ்ச நேரத்துல எப்படி மாத்திட்டான் பாரு பிளேட்ட. இங்க வாயா உன்ன. டேய் எங்க அம்மா கிட்ட வந்துட்டுனே. உன்ன அங்கே நில்றா. அக்கா. அக்காவும் இல்ல சொக்காவும் இல்ல. குழந்தைகிட்ட என்னென்ன சொல்லணும் என்னென்ன சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல. என்ன வேணா பேச வேண்டியது. நீங்க 2 பேரும் பேசுற மாதிரி குழந்தைகிட்ட பேசுவீங்க? சரிக்கா, அதுக்குன்னு சொல்லி என் கூட சேர வேண்டாம்னு சொல்லுவீங்க? அவன் தூங்கி எழுந்தா மறந்துடுவான். அவனை தூங்க வைக்கணும். அதனாலதான் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் ஒழுங்கா போய் சாப்பிட்டுட்டு தூங்குற வேலையை பாருங்க. எதுவும் பிரச்சனை பண்ணாம. சரி. அனு எங்க ரகு? அனு ரூம்ல இருக்கா. சரி. இன்னொரு வாட்டி பிள்ளை கிட்ட இந்த மாதிரி பேசி பாரு, அப்ப இருக்கு உனக்கு. சிரிக்கா செய்யற நீ. இது உனக்கு தேவையா? டேய், நான் என்னடா பண்ணேன்? அவனா வந்தான் கல்யாணம் வேணும்னா நான் மாமா ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? அவங்க அம்மா கிட்ட கோத்து விட்டுட்டு நான் பேடுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. கடைசி என்ன பார்த்து சிரிச்சுட்டு வர போட்டு அந்த குட்டை கத்திரிக்கா தனியா மாட்டுட்டோம் நொங்கு நொங்க தலையில கொட்டி விடுறேன். சி பைத்தியக்காரா, குழந்தைகிட்ட போய் சண்டைக்கு நிக்காத. ஆமா, இவ கதை என்னாச்சு ஷாலினி? எங்கடா மச்சான், அது ஒரு இது போய்கிட்டு இருக்கு. வா வெளியே போயிட்டு பேசுவோம். இங்க இருந்தாலே ஒரு டென்ஷனா இருக்கு மச்சான். கொஞ்ச நேரம் வெளியே நிப்போம் வாடா. சரி வா. பாத்தியா ராஜேஸ்வரி, என் பொண்ணு என்னை எப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட தராம என்ன எல்லாரும் முன்னாடி மரியாதை கேட்டு எனக்கு இனிமே இந்த வாழ்க்கை தேவையா? அதையே தானே நானும் கேக்குறேன். நாக்கு பிடிங்கிட்டு சாக வேண்டியதானே. இல்ல நான் கேக்குறேன், பொண்ணு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியே, இன்னைக்கு அவ கொடுத்திருக்க பரிசை பத்தியா உனக்கு? நீ அவளை பாத்துக்கலையா? நான் அவளை கொடுமை பண்றேனா? இத்தனை பேர் முன்னாடி சபையை கூட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதர்ச்சியா நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லவே இல்லையா? இல்லவே இல்லை. அவ இத்தனை நாள் இதை நடத்தணும்னு அவ மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அதை தான் இப்படி ஊரை கூட்டி நம்மள அசிங்கப்படுத்தி இருக்கா. நான் அப்பா அம்மா வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அவளை நம்பாதன்னு. ஏன் பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனல. உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஆமா, நான் என்ன பண்ணதா சைனி? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுனால தானே அவகிட்ட போயிட்டு பேசினேன். இவனை பத்தி தெரிஞ்சோ கல்யாணம் பண்ண எப்படிதான் சைனி மனசு வருது இவளுக்கு? நான் கேக்குறேன், இவ என்னதான் இவனை நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு வர கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இவளுக்கு சொன்ன ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சுட்டுன்னு நினைக்கேன். இதோட என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சுட்டு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டா. ஆனா இப்போ தெரிஞ்சும் போய் ஒரு பாலுங்க உள்ள போயிருக்காளே. ஓ, இத்தனை நாள் கஷ்டப்பட்டானா? அப்ப நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படிதானே? அததானே சொல்ல வர நீ? வய திறந்து சொல்லியா? இத்தனை நாள் அவளை பார்த்துக்கிட்டு இருந்து இருக்க இடம் கொடுத்து திங்க சோறு போட்டு அவளை எல்லாத்தையும் பார்த்து இருந்திருக்கேன். நான் அவளை கொடுமைப்படுத்துறேன் அப்படிதானே? சொல்லி வய திறந்து சொல்லி. ஏன் அவ டாக்டர் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? அதெல்லாம் நம்ம 2 பேர் தானே இருந்து பார்த்தோம். இப்பன்னு சொல்லியா? வய திறந்து சொல்லி. நான் அவளை கொடுமைப்படுத்துறேன் அப்படிதானே? இங்க பாரு, உன் பொண்ணு சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் ஒரு விஷயத்துல கோவப்பட்டிருப்பேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி என் மேல வீண் பழி போட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன், அறுத்து. ஆமா, என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுறான் அந்த பொம்பளை. உன் பொண்ணு அப்படியே ஊமக்கல்லி மாதிரி இருக்காளே தவிர என் சித்திய ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வரும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது, எதையாச்சும் சொல்றாளாவ. இதே அந்த பையன் என்னன்னா, அவன் தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் என்ன வரத்து வரான். இவன் என்னன்னா நம்ம 2 பேரையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இவளுக்கு ஒரு சொட்டு அன்புன்றது இல்லை. நான் என்னத்த பண்ண ராஜேஸ்வரி? நீ என்னத்த பண்ணியா? அப்பமே சொன்னேன், இந்த நாயை படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. நீதான் ஒத்த காலில் நிக்கிற பிடியில நின்று இல்ல படிச்சு வைக்கதான் ஆகணும், அவ அம்மாவோட கடைசி ஆசம் நொடிசி ஆசம்னு சொல்லி படிக்க வச்சு
இன்னைக்கு எவ்வளவு பேச்சு பேசுறாவ. இல்ல என்ன காரியம் பண்ணியிருக்கா இவளெல்லாம் நீ படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட என்ன சண்டைக்கு நின்ன நீ? ஒரு சொட்டு மரியாதை உனக்கு கொடுத்தால எல்லாரும் முன்னாடியும்? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இப்ப எங்கேயாச்சும் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி தூங்கு. என்ன ராஜேஸ்வரி நீ எப்படி பேசுற? நானே ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருக்கேன், நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? நொன்ன ராஜேஸ்வரி. ஆமா, அப்பத்துல இருந்து தலைபாடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு ஊன் பொண்ணுன்னு சொல்லிட்டு செல்லத்தை கொடுக்காத, கெட்டு நாசமா போயிருவான்னு சொல்லி இன்னைக்கு அந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாளா? ஊரை கூட்டி நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு தான் இங்க வர வச்சிருக்கா. அது தெரியாம நீயும் ஏன் பண்ணி இன்விடேஷன் கொடுத்துக்கு இழிச்சிட்டா, எனக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டா, பாவாடை எடுத்து கச்சுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தல. அதுக்குதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பெரிய கல்லா உன் மண்டையில ஒன்னும் என் மண்டையில ஒன்னும் தூக்கி நங்குன்னு போட்டு நம்ம சோழி முடிக்கணும்னு பாக்கா. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி அவன் நல்லவனா கூட இருக்கலாம்ல ராஜேஸ்வரி, அதனாலதான் அவ அப்படி சொல்றாளா இருக்கும், யாருக்கு என்ன தெரியும்? நொன்னு தெரியும் நொன்னு. நீ போய் பாத்தியோ? அந்த 3 பொம்பளை உன் கண் முன்னாடி தானே சொன்னா. சத்தியமா சொல்றையோ, அந்த பொம்பளைய நான் ஏற்பாடு பண்ணவே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற எந்த ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவனே தவிர, இந்த மாதிரி அந்த பொம்பளைங்களை கூப்பிட்டு தனியா காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ இந்த மாதிரி ஏற்பாடு நான் பண்ணவே பண்ணலையோ. அவங்களா வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதா நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிரும் பாத்துக்கோ. அப்போ இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் ராஜேஸ்வரி. எப்படி நிறுத்துவ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படி நிறுத்துவ? இருக்கிறது ஒரே வழி, அத சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்ட. என்னது? வேற என்ன வழி? அது வந்து அவளை கடத்தி கொண்டு போயிருவோம். கடத்தணுமா? ஆமாயா, கடத்தச்சே செய்யணும். கடத்தாம அப்ப இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றியா? இங்க பாரு, சந்தோஷமாலாம் இருக்க மாட்டா உன் பொண்ணு. கெட்டு நாசமா பேருவா பாத்துக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? என் பொண்ணு வாழ்க்கையா, அவன் பொண்ணு வாழ்க்கை. நீ எதனா பாத்துக்கோப்பா. நான் சொல்லதான் முடியும், கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேல உன்னோட விருப்பம் பாத்துக்கோ. என்ன ராஜேஸ்வரி சொல்றா? இங்க பாரியா, இப்படி பொம்பளை மாதிரி அழுத்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, எந்த காரியமும் நடக்காது. நம்ம தான் இறங்கி முடிவு எடுக்கணும். கல்யாணத்து மண்டபத்துக்குள்ள திரும்பவும் போவோம், மன்னிப்பு கேட்கற மாதிரி கூடியே இருப்போம். இருந்து கடைசி நேரத்துல பொண்ணு தூக்கிடுவோம். என்ன சொல்ற? அது எப்படி ராஜேஸ்வரி, நம்ம கூப்பிட்டா வருவாளா? ஐயோ, கடத்தல்னா நம்ம கூப்பிட்டு போறது இல்லையா, கடத்திக்கிட்டு போறது. மயக்க மருந்தை கொடுத்து கடத்திக்கிட்டு போறது. புரியுதா இல்லையா உனக்கு? மயக்க மருந்து ஏற்பாடுலாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரியா? நம்ம அவளை கடத்திக்கிட்டு கூட்டிட்டு போறோம். ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியவே நின்றுகிட்டு இருப்போம். அவ முன்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்போம் எல்லாரும் முன்னாடியுமா. அதுக்கப்புறம் அவ கூடயே படுத்து தூங்குறோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம பிரம்ம முகூர்த்தத்துல கடைசி கொண்டு போயிருவோம். என்ன சொல்றா? ஆனா அவ அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சுக்கோ. கடவுள் ஒரு வாய்ப்பு கடைசி நேரத்துலதான் தருவாரு. அதை பயன்படுத்திக்கிறதும் கைவிடுறதும் உன் கையில தான் இருக்கு. பார்த்து இருந்து புரிஞ்சு நடந்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோ. ஆமா, இது என்ன முடிவு நீ எடுத்துக்கோ. ராஜேஸ்வரி, என்னையா உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது? ராஜேஸ்வரி நோஜேஸ்வரின்னுகிட்டு இருக்க. சரி ராஜேஸ்வரி, கடத்துவோம், என் பிள்ளையை கடத்தி கொண்டு போவோம். சரி, வந்து தோலை. அதையாச்சும் உருப்படியா பண்ணுவோம். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இன்னும் நான் என்னென்னலாம் பண்ண போறனோ எல்லாம் உன் சொல்லுபடி கேட்டுதான் பண்றேன் பாத்துக்கோ. கடைசி நேரத்துல என்ன மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிலாம் நினைக்காத, புரிஞ்சுதா? நான் சொன்னா? நான் எப்ப சொன்ன ராஜேஸ்வரி? ஷோ கடவுளே. சரி, வந்து தொலை. எல்லாம் என்னுடைய பிளான் தான், போதுமா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல என்ன சந்தேகம்? மயக்க மருந்துலாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன்னு சொன்ன பேச்சு வாக்கல. அப்போ நீ ஆல்ரெடி அவளை கடத்தலான்னு தான் வந்தியா? அது ஐய, இந்த கேள்வி எனக்கு ரொம்ப முக்கியமா உனக்கு? உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணுமா இல்ல மயக்க மருந்து எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு விசாரிக்கிறது முக்கியமா? இல்ல ராஜேஸ்வரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் எப்படி உனக்கு மயக்க மருந்துல முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல எனக்கு தெரியணும்ல. அந்த ஈன வெங்காயம் எல்லாம் உனக்கு ஒன்னும் நொன்ன வேணாம். அது நான் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம், சரியா? நீ ஏன் கடத்த போற? நான் தானே கூட இருந்து கடத்த போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மயக்க மருந்து இதுக்கு மேலதான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றதுக்கு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். அது ஒரு குத்தமா இப்ப வந்து நீ வந்து நோண்டிக்கிட்டு இருக்கியோ என்ன? வந்து மரியாதை கிட்டு போயிரும் சொல்லிட்டேன். பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு முதல்ல கண்ணை தொட்டியா? எப்ப பார்த்தாலும் ஒரு அழுதுகிட்டு ஆலயம் மண்டையும் மூஞ்சியும். சரி ராஜேஸ்வரி, அழுவுல.